கோட் படத்துடைய 4வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் கலெக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, நீ நிறைய பேச வேண்டியிருக்கு, அதனால டைரக்டா வீடியோக்குள்ள போய்டுவோம். சோ சென்னையை பொறுத்த வரைக்கும் கோட் படம் இந்த 4வது நாள்ல 2,27,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கோட் படம் 4வது நாள் வசூலா மட்டும் 30,45,00,000 ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. இன்னைக்கு சண்டே வீக்கெண்டு, சோ அதனால வசூல்றது கொஞ்சம் நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நேத்தே விநாயகர் சதுர்த்தி லீவா இருந்தாலும் ஓரளவுக்கு சாமி கும்பிட அந்த மாதிரிலாம் போகாதவங்க இருந்தா கூட இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் ஃப்ரீ டே இருந்திருக்கு. அதனால போறதுக்கான நிறைய வாய்ப்புல போயிருக்காங்க நிறைய பேர். அடுத்தது ஆந்திரா தெலுங்கானால 4,28,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு கோட் இந்த 4வது நாள் வசூலா மட்டும். நெக்ஸ்ட் கேரளா பொறுத்த வரைக்கும் 2,31,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு கோட் படம். அடுத்ததா கர்நாடகா பாத்துறோம். கர்நாடகால கோட் படம் இந்த 4வது நாள்ல 5,89,00,000 ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் நார்த் இந்தியா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால கோட் படம் இந்த 4வது நாள்ல 3,46,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. சோ ஓவராலா எல்லாத்தையும் கூட்டி நம்ம இந்தியால இந்த 4வது நாள் மட்டும் கோட் படம், அதாவது செப்டம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வசூலா மட்டும் ஓவரால் இந்தியால 46,39,00,000 ரூபாய் கோட் படம் வசூல் பண்ணும். நெக்ஸ்ட் ஓவர்சீஸ் பாத்துறோம். ஓவர்சீஸ்ல 29,12,00,000 ரூபாய் வசூல் பண்ணிருக்கு கோட் படம் இந்த 4வது நாள்ல. சரி, எல்லா ரீஜனையும் பார்த்தாச்சு. அதனால ஓவராலா கூட்டி வேர்ல்டு வைடா பாத்தீங்கன்னா கோட் படம் இந்த 4வது நாள் சண்டே மட்டும் ஓவராலா 75,51,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த ஒரு நாள்ல மட்டும். ஆக்சுவலி இது வந்து லீவு நாள்ன்றதுனால கொஞ்சம் நல்லாவே கலெக்ஷன் வந்திருக்கு. ஆனா இதே கலெக்ஷன் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகுமான்றது தான் பெரிய விஷயம். இந்த 4 நாள்ல வந்து நம்ம அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் லீவு நாள்ல இருந்தோம், அதனால கலெக்ஷன் எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. ஆனா நாளைக்கும் பாத்தீங்கன்னா புக்கிங் எல்லாம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நல்லாவே போயிட்டு இருக்கு. பல மாசங்கள் கழிச்சு, ஏன் வருஷங்களே கழிச்சு வந்து வீக் டேஸ்ல நிறைய தியேட்டர் ஃபில் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோட் படத்துக்கு தான் நடக்குது. ஆனாலும் இந்த ஓவரால் ஃபில்லிங்ன்றது மோஸ்ட்லி நிறைய தியேட்டர்ல ஆகாம தாங்க இருக்குது. ஏன்னா இந்த படம் எனக்கு தெரிஞ்சு இது இருக்கிற இருப்பு கண்டிப்பா இன்னும் நல்லா போயிருக்கணும். ஆனா அதான் சொல்லி முடிச்சு விட்டாங்களே. சோ நான் ஸ்டார்டிங்ல 1000 கோடி வரும்ன்ற மாதிரி எதிர்பார்த்தேன் படத்தை பார்த்துட்டு. ஏன்னா ஜவான் ரேஞ்சில் இந்த படமும் இருக்கே போகும்னு நினைச்சேன். ஆனா நம்ம ஆளுங்க வந்து பயங்கரமா அடி மேல அடி கொடுத்து 1000 கோடி எல்லாம் டவுட்டுங்க அப்படின்றத தாண்டி வரவே வராதுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 300 கோடி ரேஞ்சில் தான் வந்திருக்கு இந்த 4 நாள்ல பார்க்கும்பொழுது. ஆனா இதுவே உங்களுக்கு ஜவான்லாம் பாத்தீங்கன்னா 380 கோடி கிட்ட எடுத்துட்டாங்க 3 நாள்ல. நிறைய பேர் வந்து படம் வந்து இப்ப தியேட்டர் ரிவ்யூலாம் நிறைய பேர் நல்லா இருக்கு, என்ன ரிவ்யூவர்லாம் அப்படி சொல்லிட்டாங்கன்ற மாதிரி பேசுறாங்க. அது ரொம்ப பெருசா பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் ஆடியன்ஸ் போனா கண்டிப்பா அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு படத்துல உள்ள சரக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை பத்தி எல்லாம் பேசணும்னா அந்த ப்ளூ சட்டை, இந்த பிளாக் சட்டை, அப்புறம் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களால கூப்பிட்டு வந்து எதிர்க்க நிப்பாட்டுங்க, கிளின்னு கிழிச்சிருவோம். ஏன்னா பாயிண்ட் இருக்கு. நீ இதுக்கு முன்னாடி பேசின படத்தோட அந்த ரிவ்யூக்கும் இந்த ரிவ்யூக்கும் நீ ஏன் வந்து பாரபட்சமா ரிவ்யூ கொடுத்துருக்கன்ற ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கணும். இவ்வளவு பேசுறிய கோட் படம்னா அற்புதமான படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க, அது அற்புதமான படம் கிடையாது. ஏன்னா இது ஆஸ்காருக்கு அமிச்சு 5 அவார்டு வாங்குன்னு அவங்க சொல்லவே இல்லையே. இல்லையா நாங்க நேஷனல் அவார்டுக்கு படம் ரெடி பண்ணிருக்கலாம் சொல்லவே இல்லையா. அவங்க கமர்ஷியலா மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு படம் எடுத்திருக்காங்க. அதுக்கு உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. அதுல நிறைய மைனஸ்லாம் இருக்குதான் செய்து, இல்லலாம் சொல்ல முடியாது. பட் பிளஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் பெஸ்டா இருக்கணும் போது நம்ம அதை தான் பார்த்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஹீரோக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இந்த அளவுக்கு பிளஸஸ் இருக்க படங்கள்ன்றது இன்னைக்கு தேவைங்கிறனா அதை தாண்டி இன்னைக்கு அது மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. ஆக்சுவலி இந்த கோட் அளவு கூட நிறைய படங்கள் இன்னைக்கு வெளிவராத அளவுக்கு கதையில பஞ்சம் இருக்கு, நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. சரி, ஓகே, நான் அதான் பேச மாட்டேன்றது காரணமே தான். என்னோட டைம் இந்த 2 to 4 நிமிஷத்துல பேசி முடிச்சுட்டு, ஆனா ரொம்ப பெருசா போகுது. சரி, ஓகே, கட் பண்ணுவோம். ஏன்னா நான் எக்கச்சக்கமா பேச வேண்டியிருக்கு. ஸோ கண்டிப்பா பத்தாத நேரம் அவ்வளவு ஆதங்கம் இருக்கு. ஏன்னா ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இருக்க படத்தை அநியாயத்தை ரிவ்யூ பண்ணி சொதப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான். இந்த ரிவ்யூனால வந்து தியேட்டர் பாதிக்கலே நினைப்பீங்க, கண்டிப்பா பாதிக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பாக்குற ஒரு சிலர் வந்து படம் நல்லா இல்லட்டாங்களா, வேஸ்டாமே படம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. படத்தை பார்த்துட்டு வந்து பேசுறான்ட்டு எத்தனை பேர்கிட்ட தான் சொல்லி அனுப்புறதுங்க. அவங்களுக்கு இந்த ரிவ்யூ ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ அதனால படம் பார்த்தவங்களாம் வந்து அந்த படம் வந்து என்ன மாதிரி இருக்கும், உங்களுக்கு எப்படி செட் ஆகுன்றதை எல்லார்ட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்புறம் நேத்து வெளியில வந்து விஜயகாந்த் பத்தி பேசுறோம்னு சொல்லியிருப்பேன். இந்த கோட் படத்துல வந்து விஜயகாந்தோட அந்த ஏஐன்றதுலாம் வந்து 350-400 கோடியில இப்ப விஜய்க்கே பாதிக்கா சம்பளமா போயிடுச்சுன்னா கூட ஏஐ டெக்னாலஜிலாம் யூடியூப்லயே நல்லா பண்றாங்க. ஆக்சுவலி இது பிளாக் சட்டை பேசியிருப்பாரு. இந்த விமர்சனம் அந்த நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா அந்த ஏஐ வந்து நிறைய இடத்துல செட் ஆகல. அது விஜயகாந்த் இல்ல விஜய்ன்றது கிளியரா தெரியுது. இது ஃபேஸை தாண்டி வந்து உங்களுக்கு அவரோட லுக், விஜயோட லுக்னு ஒன்று தனியா இருக்கு. ஆனா விஜயகாந்தோட ஹைட் வெயிட்லாம் வேற. ஸோ அதோட மேட்ச் பண்ணி படம் எடுக்காத அளவுக்கு ஏதோ சும்மானே விஜய் நடிக்க சொல்லிட்டா இல்ல அந்த ஏஐ ஸ்டில்ல மட்டும் வந்து அவங்க பேஸ் பண்ணிருக்காங்க. அதனால தான் இந்த அளவுக்கு ரொம்பவே லேகிங்கா இருக்கு. ஒரு விஷயம் இல்ல, விஜயகாந்தோட ஃபேஸ்னு ஒன்று பாத்தீங்களா, அது ரொம்பவே வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கு அந்த முகம்ன்றது. ஏன்னா அவரோட யங்ஸ்டர் மூஞ்சின்றது ரொம்ப நல்லா இருக்கு. அதே சமயம் அவருக்கான ஃபைட், அவருக்கான டைலாக், அந்த டைலாக் அவர் வாய்ஸ் இல்லனாலும் அது பெருசா மேட்ச் ஆகலனாலும் அது எல்லாமே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய ஸ்கிரீன்ல விஜயகாந்த் வந்தார் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. பட் விஜயகாந்த் இந்த இடத்துல நல்லா யூஸ் பண்ணலன்ற விஷயம் கண்டிப்பா எனக்கும் இருக்கு. அதை தாண்டி அவருக்கு யூஸ் பண்ண விதமே சரியில்லை. இப்ப விஜய்க்கே வந்து அந்த வேஷம் போட்டுருக்கலாம். பட் விஜய வந்து அவருக்கான லுக்ல இல்லாம விஜயகாந்த் அளவுக்கு கொஞ்சம் பஞ்சிங் எல்லாம் வச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி அவரோட சைஸ் கொண்டு வர மாதிரி ஹைட் ஜாஸ்தி. ஸோ கேமரா வந்து உங்களுக்கு டாப் ஆங்கிள் வச்சு எடுக்கும்போது ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸ் பண்ணி விஜயகாந்துக்கு மேட்ச் பண்ணிருக்கலாம். பட் அவங்க அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணல. விஜயகாந்தை வச்சு அவங்க ஏதோ ஒன்று பண்ணணும் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி உள்ள கொண்டு வரணும் சும்மானேன்ற மாதிரி தான். ஆனா பெருசா வந்து அவர்கிட்ட போட்டு காமிச்சு ப்ரௌட் பண்ணுன்ற அளவுக்கு அந்த படத்துல வந்து அந்த ஏஐ டெக்னாலஜியே பெஸ்டா இல்ல. அதை தாண்டி வந்து அவருக்கான கேரக்டரேஷன் அவரை
சயின்டிஸ்ட்ன்றாங்க. அவருக்கு சயின்டிஸ்டுக்கான ஒரு பில்டப் இல்ல, யதார்த்தமா வராரு. பேக் ஸ்டோரி இருக்கும் ஓகே, பட் பேக் ஸ்டோரி இருக்கும் ஓகேனா அவருனா சைடு கேரக்டராயா, எவ்வளவு பெரிய ஹீரோ. சோ அந்த பேக் ஸ்டோரி நீங்க ஸ்கிரீன் பண்ணாதானே அது பெஸ்டா இருக்கும். நான் மைனஸ் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா பிளஸ் சொல்றேன் பாத்தீங்களா, உங்களுக்கு விஜயகாந்த் வந்தாலே போதும்ன்றவங்களுக்கு கண்டிப்பா அது பெஸ்டா இருந்திருக்கு. விஜயகாந்த் ஒரு 4-5 படத்துல யூஸ் பண்ணிட்டு இவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா கழுவி ஊத்திருப்போம். பட் அந்த மாதிரி இல்லாம அவர் ஸ்டார்டிங்ல கொண்டு வந்தாருன்னும் போது அவர் ஸ்கிரீன்ல பார்த்ததே ஒரு பெரிய ப்ரௌட், அவரோட அந்த யங் ஃபேஸ் லுக். ஸோ அந்த மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கும். அதான் நம்ம கேப்டனோட ஃபேஸ் லுக்லயே அந்த ஃபைட் கொடுத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பிளஸ்ஸா சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவரை சயின்டிஸ்ட்ன்ட்டாங்க, கடைசியில் பாம் எடுத்துட்டு வரமுடியல. அந்த ஸ்டேடியத்தில் அந்த பாம்ல வந்து ஏதோ ஒரு விஷயமா சயின்டிஸ்டா நம்ம விஜயகாந்த் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றுவார்னு பார்த்தேன். ஆனா நம்ம விஜய் படத்துல அது நடக்காது. ஏன்னா விஜய் படத்துல எப்பவுமே அவர் தான் லீட் எடுப்பாரு. எனிவே இங்க பிரசாந்த் வந்து ஓரளவுக்கு அவருக்கு கடைசியில வந்து அந்த சான்ஸ் கொடுத்ததே பெரிய விஷயம். ஏன்னா விஜய் சின்ன விஜய் சுட்டதுக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு போல இருக்கு. பிரசாந்தையும் மொக்க பண்ணிட்டாங்கன்னு நினைச்சேன். பட் பிரபுதேவா மோகன் மொக்கையான அளவுக்கு பிரசாந்துக்கு வந்து வெயிட். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து அரசியலுக்கு வர மாதிரி சினிமா அந்த கன்னு மாதிரி பேசுறோம். ஓகே எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதை தாண்டி பிரசாந்தும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டை நீ பாத்துக்க அப்படின்ற மாதிரி அமைச்சிருப்பாரு. சோ பிரசாந்தையும் சினிமால வந்து நீ ஆளுமை பண்ணிக்க, எனக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் இருக்காருப்பா தல அஜித் ஒருத்தர் இருக்காரு, சோ அவரை நீ பாத்துக்கன்ற மாதிரியும் பேசியிருக்காரு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் காம்படிட் பண்றதை விட்டு நான் அரசியலுக்கு போயிட்டேன், நீ அவர் கூட காம்படிட்டரா இருந்துக்க. இதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம் யாருமே பேச மாட்டீங்க. பட் எனக்கு அதுவும் லிங்க் ஆச்சு. அப்புறம் அதே மாதிரி தலை கிளைமேக்ஸ்ல அந்த தலை ரெஃபரன்ஸ் மங்கா தலா வச்சு விட்டு இருந்தாலும் இந்த பொண்ணா நடிச்ச பொண்ணு இருக்குது வாய வச்சு சும்மா இல்லாம ரிவ்யூ கொடுத்துட்டு தலை ரசிகர்லாம் பயங்கரமா கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. சோ தளபதி ரசிகர்லாம் அதுக்குன்ட்டு வந்து அவனுக்கு கொந்தளிச்சா எங்களுக்கு என்னடான்ட்டு சண்டை எத்தினாலேயா போட்டுட்டு இருப்பீங்க. அந்த மனுஷன் அரசியலுக்கு போறாரு, சமாதானமா போங்க. அஜித் ரசிகர்கள் வந்து பண்ணதான் செய்வாங்க, பட் அண்ணன்டா அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்துட்டு போங்க. ஏன்னா நம்ம தளபதி வந்து நாட்டுக்கு ஏதோ தலைவர் புரட்சி தலைவர் நல்லது பண்ணுவாரான்ட்டு எதிர்பார்க்கிறேன். ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து நம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் அது தோனி தலையான்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு பேசி, ஆனால் தோனி தலைனா மங்காத்தா பிஜிஎம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்னொன்று வந்து அந்த தலையை வச்சு அடின்றதுக்கு தான் அந்த தலைன்றது, முதல்ல தலைங்கிறது நம்ம அஜித்துக்கு தான் வந்தது. அது என்னதான் சிஎஸ்கே மேட்சா இருந்தாலும் வேதாளத்திலேயோ இல்லை ஏதோ ஒரு சீன்ல அந்த மாதிரி வர ஒரு விஷயம் இருக்கா, இல்லை தலையில் அடின்ற மாதிரி தான் ஒரு ஏதோ லிங்க் தராரு. எனிவே அது நம்ம அஜித் ரெஃபரன்ஸ்ன்றது அந்த மங்காத்தா பேக்ரவுண்ட்கே போதுங்க. அந்த பொண்ணு ஏதோ வந்து லூஸ்தனமா பேசிட்டு இருக்கு. ஸோ அஜித் ரசிகர்களும் சாந்தமாயிட்டு உங்க தம்பி தான் விஜய், ரெண்டு பேரும் வந்து திருப்பதிலேயே ஒன்று சேர்ந்துட்டாங்க. நீங்க இன்னும் எத்தனை நாள் தான் அடிச்சுப்பீங்கன்னு தெரியல. ஏன்னா தெரி வேதாளம் இந்த மாதிரி டைட்டில்லையே பேரை மாற்றி வச்சுக்கிறது, அப்புறம் அவங்க ரெஃபரன்ஸை கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க வந்து சமாதானமா போங்க அண்ணன் தம்பியா. அப்புறம் இன்னொரு விஷயம் சிவகார்த்திகேயனை வந்து இன்னைக்கு இருக்கிற இன்ஃப்ளூன்சர்ஸை வந்து தாங்க முடியல. ரிவ்யூவர்ஸ்ன்ற தாண்டி இன்ஃப்ளூன்சர்ஸ் பேச வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா மக்கள் அப்படியே மோனோபோலிங் பண்ணிடுறாங்க. இப்போ சிவகார்த்திகேயனே வளரவில்லை. அவர் வந்து அந்த ரெமோ வரைக்கும் நல்லா வந்துடும். அந்த சீமராஜான்ற ஒரு படம் வந்தாலும் வந்தது, சிவகார்த்திகேயனை போட்டு ஓவரா உழப்பி இழப்பி எடுத்து அந்த மனுஷனை ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டானுங்க. தமிழ் சினிமாவுக்கு வந்து விஜய் அளவுக்கு ஒரு கமர்ஷியல் ஹீரோ வரதா இருந்தவரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. விஜய் வந்து அந்த பேட்டிலாம் சொல்லியிருப்பார் புடிஸ்டார்ன்ட்டு. ரொம்ப ஃபாஸ்ட் குரோத்தை இந்த இன்ஃப்ளூன்சர்ஸோட ஆதிக்கம் அதிகமாச்சு இந்த 2017 இந்த ஜியோக்கு அப்புறம் 18க்கு அப்புறம். ஸோ அவங்க கரெக்டா போட்டு மொத்திட்டாங்க நம்ம சிவகார்த்திகேயனை. அதை மீண்டெல்றதுக்கு நம்ம தளபதி தெரிஞ்சு கரெக்டா சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு வச்சு அந்த கேரக்டர் பண்ணிருக்காரு. ஸோ அதனால சிவகார்த்திகேயனை வெறுக்கிறவங்களும் விஜய் ரசிகர்கள் சப்போர்ட் பண்ண வேண்டிய இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து நான் எதுக்கு இங்க பேசிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இங்க தமிழ் சினிமா இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு 5 லாங்குவேஜ் சினிமா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதுல தமிழ் சினிமா ஒரு டைம்ல டாப் 1 டாப் 2ல இருந்தது. இன்னைக்கு வந்து ஹிந்தில வந்து 1000 கோடி சினிமா, தெலுங்குல 1000 கோடி சினிமா, ஏங்க கன்னடத்துல கூட 1000 கோடி சினிமா வந்துச்சு. 4th விட்டா கேரளாலையும் கொடுத்துருவாங்க. தமிழ்ல வந்து இந்த ஜாதிய படம் எடுத்து சாவுறீங்க இல்லையா, அபியூஸ் படம் வந்துன்னா அந்த ரிவ்யூவர் இன்ஃப்ளூன்ஸ் பண்றது எக்கச்சக்கமா ஆயிடுச்சு. அதாவது இப்ப ஜவான்லாம் சொல்றேன், ஏங்கலாம் அவங்க பார்க்கலையா பாராட்டலையா, உங்களுக்குலாம் மட்டும் என்ன அவ்வளவு பெரிய புலித்தி நினைப்பு. நீங்களா அந்த படத்தை பார்த்தா வளர்ந்தீங்க, இன்னைக்கு ஒரு இன்ஃப்ளூன்சர் ஆயிட்டீங்கன்றதுனால வந்து வளர்த்த கடை மாறல பாயிற மாதிரி நீங்க பார்த்து வளர்ந்த சினிமாவே வந்து இன்னைக்கு நல்லா இல்லைன்ற நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான சினிமாக்களுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள போயிட்டு நான் வந்து கொட்டுக்காளிப்பாருன்னு சொல்ல முடியாது. அவங்கள போய் கொட்டுக்காளிப்பாருன்னா அவன் என்ன கொட்டிட்டு போயிடுவான் இருக்குன்ட்டு. ஸோ ஆடியன்ஸ் அறிஞ்சு ஒரு படம் என்ன மாதிரி அவங்களுக்கு பிடிக்கும்ன்றத வந்து அவங்களுக்கு காட்டி கொடுக்கறதா ரிவ்யூவரோட வேலை. அதே சமயம் ஒரு பிளஸ் மைனஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றதா ரிவ்யூவரோட வேலை. இப்போ நான் வாழை படத்துக்கு நிறைய நான் பிளஸ் சொன்ன மைனஸ் சொன்னதை தாண்டி அந்த படத்துக்கு நான் பிளஸ்ஸாவே பண்ணேன். ஏன்னா அது வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பேசுங்க, அந்த படம் எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய படம் தான் அப்படின்னு சொன்னேன். பட் மாரி செல்வராஜ்ன்றது ஒரு கூட்டத்துக்கோசம் படம் இருக்கிறவர், அந்த மாதிரி ஒரு ஆளை சப்போர்ட் பண்ணா அன்னைக்கு ஆதிக்க ஜாதி வந்து என்ன பண்ணுச்சோ இன்னைக்கு வந்து அடக்கி வச்ச ஜாதி நாளைக்கு அதை பண்ணும். ஸோ அதனால சமத்தன்மையை தான் நம்ம எதிர்பார்க்கணுமே தவிர ஒருத்தவங்களை தூக்கி ஒருத்தவங்களை இறக்கி பேசுறது அது என்னையுமே தப்பு. எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும், சமமா இருக்கணும்ன்றதான் கரெக்டான கருத்து. ஒருத்தன் மேல ஒருத்தவன் கீழே போது கண்டிப்பா அது இன்னொரு பிரச்சனை வரதான் செய்யும். சரி, அப்படியே வீடியோ ரொம்ப பெருசா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் போது. எனிவே இப்போ நம்ம நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோட் படம் வந்து உங்களுக்கு தியேட்டரிக்கல் குறைஞ்சிருக்கு. திங்கட்கிழமையில இருந்து இந்த வாழைக்கான தியேட்டரிக்கல் எடுத்துட்டாங்க. ஏன்னா ரெட் ஜாயிண்ட் வேற வாங்கியிருக்கு. வாழைக்கான கூட்டமும் போயிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அதுக்கான வேற விஷயம் இருக்கு. ஆனா உங்களுக்கு கோட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா கோட்டுக்கான ஆடியன்ஸ் லெவல் வேற தான். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஆடியன்ஸ் லெவல் அந்த காலத்துல ஒரு படம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல படம் பார்க்குற மக்களை விட தியேட்டர்ல படம் பார்க்கறதுக்கு முடியாம போன மக்கள் அதிகம். அந்த மாதிரியான ஒரு நிலை
கதைங்கிறது ஒரு படத்துக்கு வரும்போது தான் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். ஸோ பிளாக் பஸ்டர்ன்றதை தாண்டி ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் தரத்துக்கான ஒரு வாய்ப்பும் கோட்டு படத்துக்கு இருந்தாலும் அடுத்த சினிமாக்களுக்கு வந்து சவால் விடுற ஒரு படமா இது கண்டிப்பா அமைய போறது இல்ல, அடக்கிட்டாங்க. இதுக்கு மேல ஆக்சுவலி ரியல் பப்ளிக் ஆடியன்ஸ்லாம் வந்து அத்தனை பேரையும் கழிவு ஊத்தி இந்த படம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு தான் பெருசாக பேசும் பொழுது அந்த விஷயம் நடக்குதான் பார்ப்போம். நம்ம நாளை பாக்ஸ் ஆஃபீஸ்ல வரலாம்.